சென்னிஸ் கேட்வேலேருந்து செஃப் மரிய லூயிஸ். இந்த ரவா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா 100 கிராம், பொடி பண்ணிய வெல்லம் 200 கிராம், நெய் 50 கிராம், முந்திரி உலர் திராட்சை ரெண்டும் சேர்ந்து 50 கிராம், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், சன்ஃப்ளவர் ஆயில் 50 கிராம். ரவை அல்வா செய்வதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க ரவை அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் சூடு பண்ண போகிறோம். அடுத்ததாக நறுக்கிய வெல்லத்தை சேர்க்குறோம். அடி பிடிக்காத அளவுக்கு இதை கலரி விட்டுட்டே இருக்கிறோம். இந்த வெல்லம் பாகு வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இதை ஒரு பக்கம் சைடில் எடுத்து வச்சுருவோம். கிண்டி விட்டேன். இப்போ நல்லா அது மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். 2 ஸ்பூனு நெய் போட்டிருக்கோம். இந்த சூடாகட்டும். இந்த நெய்யை சூடாகிடுச்சு. இப்போ வந்து முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் சேர்க்குறோம். இதை ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறோம். இது பதத்துக்கு வந்துடுச்சு, வறுத்துட்டோம். இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். $100 கிராம் அளவு ரவையை ஃப்ரை பண்ணிக்கிறோம். அப்படியே வறுத்துக்கிறோம். நம்ம அப்படியே பொன்னிறமாக வறுக்கணும். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வறுத்துடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வறுந்துருச்சு. இப்போ வந்து இது கூட இந்த சர்க்கரை பாகு சேர்க்க போகிறோம். பதத்துக்கு வந்துடுச்சு. தீ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இதை வந்து அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஏன்னா இது வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நெய். வெல்லம் வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். ரவை ஃப்ரை பண்ணதில் இப்போ வந்து இந்த வெல்லம் பாகை வந்துட்டு இப்போ சேர்க்க போகிறேன். இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சேம் நம்ம கேசரி பாத் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஆனால் இதில் வெல்லம் சேர்க்கணும். நல்லா சுவை இனிமையாக இருக்கும். இது விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள் பதத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. இனி கொஞ்சம் சர்க்கரை பாவு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இந்த டிஷ்ஷு. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. பாருங்கள் இந்த சூஜி அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரவா அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மணமாக இருக்குது. இப்போது இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் இது கூட சேர்த்துக்கிறோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த ரவா அல்வா மேலே மீண்டும் கொஞ்சம் கேஷ்நட்டும் முந்திரியும் திராட்சை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. பாருங்கள் சுவையான ரவா அல்வா ரெடி ஆகிடுச்சு.
இந்த ரவா அல்வா வந்துட்டு ஜம்மு காஷ்மீரில் அவ்வளோ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப கோல்டான பிரதேசத்தில் இருக்கிறதுனால கோல்டு சீசனில் இதை சாப்பிட்டா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் பாடின்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.